நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மேல தூக்குப்பாத நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், ஐஜேகே, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் நமது அனைத்து கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு இங்கே திருச்சி மேற்கு தொகுதியிலே போட்டியிடுகின்ற அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகர் அவர்களை வெற்றி சின்னமாகிய குக்கர் சின்னத்திலே வாக்களித்து அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும். காரணம், இங்க நாம உங்களை நம்பி நிற்கிறோம், தொண்டர்களையும் கூட்டணிகளையும் நம்பி நிற்கிறோம், மக்களை நம்பி நிற்கிறோம். ஆனா அவங்க காந்தியை நம்பி நிற்கிறாங்க. திமுக தெரியுமில்ல, இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இங்கே வெற்றி பெறும் என்கிற நிலை வந்தவுடன் அங்க 2 காந்தி 3 காந்தி ஆகலாம், இல்ல 4 காந்தி ஆகலாம். எல்லா காந்தியும் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. புள்ளம்பாடியிலேருந்து வரல. ஆமா, இன்னும் நிறைய காந்தி வரப்போதா? நான் சொல்றது புரியும். இப்ப கூட அமலாக்கத்துறை முதலமைச்சருக்கு ஒரு கடிதம் எழுதி, நீங்க அமைச்சர் நேரு அவருடைய நகராட்சி நிர்வாகத்துறையில கிட்டத்தட்ட 2300 கோடி, 2300 ரூபா இல்ல 2300 கோடி, என்ன விஞ்ஞான பூர்வமா அடிக்கிறாங்க பாருங்க. அதாவது டிரான்ஸ்பருக்கு, இப்ப திருச்சியிலிருந்து மதுரைக்கு டிரான்ஸ்பர்னா அதுக்கு ஒரு கொள்ளை, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தருவேன் அப்படின்னாரா இல்லையா முதலமைச்சர்? தமிழ்நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்குவோம், அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை எல்லாம் நிரப்புவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், உங்களுக்கு எல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி காலி பணியிடங்களை நிரப்போட பார்த்தா அவங்க பையதான் நிரப்பிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் யாரும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்ல. 25 லட்சம் 50 லட்சம் 1 கோடி வரை கொடுப்பவர்களுக்கு தான் அவங்க பதவி போட்டிருக்காங்க. அது அமலாக்கத்துறைக்கு புகார் போய் கண்டுபிடிச்சு 2300 கோடி ரூபாய் அந்த ஒரு விஷயத்துல. இன்னும் அந்த துறை, நகராட்சி நிர்வாகத்துறையில எவ்வளவு விஷயம் இருக்கு உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே அவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜா ஒரு உண்மையை சொன்னார். ஒரு ஊடக நண்பர்கிட்ட பேசுறப்ப அவங்க டேப் பண்றாங்கன்னு தெரியாம ஆட்சிக்கு வந்து ஒரு ஆண்டிலே சொன்னார். எல்லாம் நம்ம கேட்டோம் அந்த வாய்ஸ் கால. இந்த ஒரு ஆண்டுக்குள்ளாரே 30,000 கோடி பணம் சம்பாதிச்ச பணம். எப்படி சம்பாதிச்சாங்கன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? சம்பாதித்த பணத்தை என்ன சென்றதுன்னு தெரியாம உதயநிதியும் சபரீசனும் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு சொன்னார். உண்மையா இல்லையா? இப்ப 5 வருஷம் ஆனதும் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி உங்கள் வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. இப்ப ஆட்சி மாற்றம் வரும், உறுதியாக வரும். உறுதியாக உப்பை தின்றவர்கள் தண்ணீர் குடிக்க போகிறார்கள். அந்த பயத்துல தான் கடைசி 2-3 நாள்ல உங்களை காந்தியை கொடுத்து ஏழை எளிய மக்களை அவர்கள் பக்கம் இழுக்க பார்ப்பார்கள். இந்த நேரம் உஷாரா இருக்கணும். இல்லாட்டி உங்க வீட்டில் 2 வயது குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை வெட்கக்கேடு இன்றைக்கு பாலியல் கொடுமைக்கு ஆளாகின்ற கொடுமை தமிழ்நாட்டில் நடக்குது. யாருக்கும் பாதுகாப்பு இல்லை. 5000க்கும் 10,000க்கும் கூலிப்படைகள் வைத்து கொலை செய்ய முடிகிறது. மாணவர்கள்லாம் இன்றைக்கு போதை மருந்து பழக்கத்திற்கு அடிமையாகின்ற அளவுக்கு வீட்டில் உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும், முன்னெல்லாம் பெண் பிள்ளைகள் பள்ளிக்கு போனாலும் காலேஜுக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் விளக்கு வச்சதும் பத்திரமா வரணுமேன்னு சொல்லி பயந்துட்டு இருப்பாங்க. இப்ப பெண் குழந்தைகளை பெற்றவர்களும் சரி, ஆண் பிள்ளைகளை செற்றவர்களும் சரி, வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு இருக்கிற நம்ம. உண்மையா இல்லையாமா? காரணம், மூளை முடுக்கெல்லாம் நம்ம ஊர்ல கள்ள மிட்டாய் விற்கிற மாதிரி, கவார் கட்டு விற்கிற மாதிரி, கொய்யா பழம் விற்கிற மாதிரி, கஞ்சா
அது பல ரூபத்தில் ஏதோ கஞ்சா மாத்திரைங்கிறாங்க, ஹெராயின் மாத்திரைங்கிறான், சாக்லேட்டுங்கிறான். இந்தியாவில் குறிப்பா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மாணவர்கள் குறிவைக்கப்பட்டு வியாபாரம் நடக்குது. பின்னணியில் யாருக்கான்னு பார்த்தா திமுகவோட சைடு பிசினஸ். அது இங்க ஒரு பக்கம் மக்கள் வரி பணத்தை கொள்ளையடிக்கிறது ஒரு பக்கம், நம்பர் 2 பிசினஸ் சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி அவர்கள் மூளை முடுக்கெல்லாம் இன்றைக்கு கஞ்சா விற்கப்படுகிறது. பள்ளி செல்கிற மாணவர்கள், கல்லூரி செல்கிற மாணவர்கள், வேலைக்கு செல்கிற இளைஞர்களை குறிவைத்து அவர்கள் எல்லாம் போதைக்கு அடிமையிட்டா அப்புறம் இவங்க ஆட்சி தொடரலாம்ல. அதனாலதான் அவர்கள் மாணவர்கள் படித்து விடக்கூடாது. அதனாலதான் நீட் தேர்வுலாம் நாங்க எதுக்குறோங்கிறாங்க. இன்றைக்கு நீட் தேர்வு மாணவர்கள் எழுத தொடங்கிவிட்டார்கள். திமுக குடும்பத்தினர்கள் நீட் தேர்வு எழுதாம இருக்காங்களா? எழுதி மருத்துவக் கல்லூரிக்கு செல்றாங்கல்ல. அது மாதிரி 3வது மொழி படிக்க சொன்னா ஹிந்தியை திணிக்கிறார்கள். முதலமைச்சர் பொய் பிரச்சாரம் பண்றார். நமது தாய்மொழி ஆங்கிலம், இது இல்லாம இன்னொரு மொழியை படிங்க. அது ஹிந்தின்னு இல்ல, கன்னடமா இருந்தா படிங்க, தெலுங்கு. ஏன்னா நாளைக்கு நிறைய பேர் எங்கேயோ உத்தரப்பிரதேசத்துல நம்ம நீடாமங்கலத்தில், தஞ்சாவூர் பக்கத்தில் நீடாமங்கலத்தில் விவசாய வேலைக்கு வருகிறார்கள். உண்மையா இல்லையா? கட்டிட வேலைக்கு வருகிறார்கள். அனைத்து வேலைகளுக்கும் வடகிழக்கு மாநிலங்களிலிருந்து இங்க வேலைக்கு வர்றாங்க, பீகார்ல இருந்து வராங்க. அவர்கள் எல்லாம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் மோடி அவர்கள், அவங்க பிஜேபி ஆட்சி நடக்குது, அங்க தமிழ் மொழிய 3வது மொழியா படிக்கிறாங்க. மோடி அவர்கள் ஒன்னும் ஹிந்திக்காரர் இல்ல, அவர் குஜராத்துக்காரர். அமித்ஷா ஒன்னும் ஹிந்திக்காரர் இல்ல, குஜராத்துக்காரர். அவர் குஜராத் மொழியை திரிச்சா நீங்க சொல்லலாம், ஹிந்தி மொழியை திரிக்கல, 3வது ஒரு மொழியை படிங்கன்னு சொல்றாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் குடும்பமா இருக்கட்டும், திமுக காரர்கள் குடும்பத்தில் சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஹிந்தி தெரியாதவங்க யாராவது இருக்காங்களா? நம்மள படிக்க கூடாதுங்கிறாங்க, அரசு பள்ளிகள்ல படிக்க கூடாதுங்கிறாங்க. இன்னைக்கு தனியார் பள்ளிகள்ல 3வது மொழி படிக்க முடியுது, தனியார் பள்ளிகள்ல படிக்க முடியுது. இங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, விளையாட்டு பிள்ளை, உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர். கரெக்டா? பள்ளி கல்வித்துறை பாலாய் போன துறையா போயிட்டு இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல வகுப்பறைகள் ஒழுங்கா இல்ல, கழிவு வசதிகள்லாம் இல்ல, கழிவறை வசதிகள்லாம் இல்ல, திறந்த வெளி பள்ளிக்கூடங்களா இருக்கு. ஆனா கேட்டா என்னமா சொல்லுவாங்க, இன்றைக்கு பள்ளிக்கூடங்கள்ல கஞ்சா விற்கப்படுது. இவங்க ஆட்சியோட சிறப்பை, இந்த திராவிடர் மாடல் ஆட்சியில பள்ளி மாணவர்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகின்ற அளவுக்கு பள்ளியிலே விற்கப்படுகிறது. இன்னும் சொல்ல போனா மாணவர்களிடையே சாதிய சண்டைகள் உருவாகி இருக்கு. உண்மையா இல்லையா? நீங்க எங்கேயோ தெற்கு மாவட்டத்தை, அங்க தெற்கு பகுதியில் மாத்திரம் இல்ல, எல்லா பகுதியிலும் ஜாதிய ரீதியான பகைமையை உள்ளிருந்து இயக்குபவர்கள் திமுகவினர். பள்ளி மாணவர்கள் மத்தியிலேயே விஷ விதையை விதிக்கிறார்கள். படித்து நீங்கள் கேள்வி கேட்டு விடக்கூடாது. ஒன்னு போதைக்கு அடிமையாக்க பார்க்கிறது, போதை மருந்து வியாபாரம் யாருன்னு பார்த்தா சாதிக்கு யாருப்பா? அந்த ஜாஃபர் சாதிக்குன்னா திமுகவுடைய நிர்வாகி. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேல் ஹெராயின் பிடிப்பட்டது, நம்மளுக்கு தெரிஞ்சு பிடிப்பட்டது. இன்னும் அதுல சோதனைகள் நடைபெற்றிருக்கு. இன்னும் திமுகவில் இன்றைக்கு வேட்பாளராக நிற்கிற பல பேர் மாட்ட போறாங்க. அதுதான் எனக்கு கிடைத்த தகவல், அத்தனை தொடர்பு. அதுபோல அங்க ஒரு அமைச்சர் இருக்காரு, ஹெல்த் மினிஸ்டர், சுகாதாரத்துறை அமைச்சர். அவர் சொல்றாரு தமிழ்நாட்டில் கஞ்சாவே கிடையாது, 0 கஞ்சானார். அடுத்த நாள் போட்டோ எடுத்து போறாங்க டிவில எல்லாம். சென்னையில ஸ்டான்லி மருத்துவமனையில 3 அடிக்கு கஞ்சா செடியை படம் பிடிச்சு போட்டாங்க. நம்ம போடல, அவங்க தான் போட்டாங்க, ஊடகங்கள் போட்டாங்க. இன்னும் 2 நாள் கழிச்சு ஒரு போட்டோ வருது, யாரோ கண்ணகி நகர்ல ஒரு திமுக பெண் நிர்வாகி மா சுப்பிரமணியத்தோட போட்டோ எடுக்கிறாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா திமுக சேர்ந்தவர். யாரோ ஒருத்தர் ஞானசேகரன் மாட்டான, அவன் வீட்டில் போய் ஒரு பிரியாணி சாப்பிடுறாரு. அன்னைக்கு சைதாப்பேட்டையில் ஓட்டு கேட்க போற, நான் மறந்துட்டேன். ஆனா அங்க பாக்கிற சாலையில் உள்ள பெண்கள் ஆண்களும் யார் அந்த சார் சொல்லுங்க, யார் அந்த சார்னு கடைசியா விசாரிச்சா அந்த சார் யாருன்னு தெரியும். அந்த ஞானசேகரன் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுறாரு. யாரெல்லாம் சமூக விரோதியோ அவர்களோட தான் அவங்களுக்கு தொடர்பு. குறிப்பா அமைச்சர் உங்களுக்கு தெரியும், நம்ம நேருவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும், நான் சொல்வதற்கு ஒன்றில்லை. இன்றைக்கு இவர்கள் ஆட்சி முடிவுக்கு கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடு தப்பிக்க முடியும். யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை. இங்கே கூட அவர் அமைச்சராக இருக்கின்ற நகராட்சி நிர்வாக துறையில நிர்வாகமே இல்லை. இங்க பாத்தீங்கன்னா குடிநீர்ல கழிவு நீர் கலந்து 2 பேரோ 3 பேரோ இந்த பக்கத்திலயா
இதை விட வேற இந்த ஆட்சிக்கு, திராவிட மாடல் ஆட்சிக்கு எடுத்துக்காட்ட தேவையில்லை. அவர் துறையிலேயே, அவர் தொகுதியில குடிநீர்ல இந்த 21வது நூற்றாண்டுல இங்க உட்கார்ந்துட்டு அங்க பாம்பு போடுற அளவுக்கு நாடு வளர்ந்திருக்கு. உலக நாடுகள் குடிநீர் துறையில, குடிநீர் வடிகால் வாரியத்தில் நாம் குடிக்கிற குடிநீர்ல கழிவு நீர் கலந்திருக்கு. அதுல 2 பேர் 3 பேர் சாவறாங்க. ஆஸ்பத்திரியில் வேற 2 பேர் செத்துருக்காங்க. அவங்க மறைச்சிட்டாங்க. 50 பேர் ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டு நல்ல வேலை உயிர் கட்டி தப்பிச்சு வந்துட்டாங்க. இதுதான் இந்த அமைச்சருடைய துறையில அவங்க பாக்கிற வேலையில வேற. அவங்க இதெல்லாம் பாக்கிறது இல்ல. அவங்க இதுல வருமானத்தை தவிர வேற எதுவும் பாக்கிறது இல்ல. இன்னொன்னு அவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சு விட்டது, இதுக்கு மேல திமுக ஆட்சி வரப்போறதே இல்லை. முடிந்த வரை சுருட்டிக் கொள்வோம். எத்தனை வழக்கு வந்தா உள்ள இருந்துட்டு வெளில வருவாங்க. இதுதான் உண்மை. தயவு செய்து நமது உறையூர் பகுதி மக்கள், திருச்சி மேற்கு தொகுதி மக்கள் விழித்துக் கொண்டு இவர்களை இந்த கொள்ளை கூட்டணி கேட்டா திமுக கொள்கை கூட்டணியில இல்ல, கொள்ளை கூட்டணி உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த கூட்டணியை முடிவு கொண்டு வந்து இந்தியா முழுவதும் ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி, இந்தியாவை 12 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆண்டு வருகிற மோடி அவர்களின் கூட்டணி, தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை எளிதாக பெறுகின்ற கூட்டணி. ஏற்கனவே இன்னைக்கு தஞ்சாவூர்ல நானும் அண்ணன் EPS பேசுறப்ப சொன்னார், நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தில் எப்படி அங்க கங்கை நதியை பிரதமர் மோடி அவர்கள் சுத்தப்படுத்துவதற்கு நிதி ஒதுக்கினார்களோ அதுபோல இதற்கும் நிதி வேண்டும் என்று கேட்டேன். கிட்டத்தட்ட 11,800 கோடி நிதி ஒதுக்கினார். அதை நாம கேட்டு கொடுத்ததுனால இந்த ஆட்சியாளர்கள் கிடப்பில் போட்டு விட்டார்கள். அது மாதிரி ஸ்மார்ட் சிட்டில எல்லாம் எவ்வளவு ஊழல்கள் நடக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஊழல் இல்லாத துறையே கிடையாது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு துறையிலையும் 30% கமிஷன் கொடுத்தாதான் எந்த வேலையும் நடக்குன்னு போற இடங்கள் எல்லாம் பொதுமக்கள் என்னிடம் சொல்லி பேச சொல்லுகிறார்கள். அவர் வேலை இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை பத்தி உங்களுக்கு தெரியும். கட்டுற பாலம் 15 கோடி கட்டுறாங்க, 3 மாசத்துல இடிஞ்சு விழுது. பிள்ளைங்கள்லாம் கடற்கரை ஓரத்தில் ஆத்து மணல்ல சின்னதா வீடு கட்டுவாங்க, தண்ணி வந்து அடிச்சுட்டு போற மாதிரி போகுது. தயவு செய்து 1000க்கும் 2000க்கும் உங்கள் வரிப்பணத்தை திருடி உங்களிடம் கொடுப்பதிலே ஏமாந்து விடாதீர்கள். தயவு செய்து உங்கள் வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலத்தை எண்ணி பாருங்கள். அதுபோல சிறுபான்மை மக்களை, குறிப்பாக இஸ்லாமிய மக்களை மோடியின் பெயரை சொல்லி இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இன்றைக்கு இப்ப இஃப்தார் நோன்பு நடந்துச்சு. தமிழ்நாட்டில், இந்தியாவில் தான் நமது இஸ்லாமிய சொந்தங்கள் நிம்மதியாக இஃப்தார் நோன்பு நடத்தினாங்க. வளைகுடா நாடுகள், எவ்வளவோ பணக்கார நாடுகள், அங்க பூமியை தோண்டா பெட்ரோல் டீசல் வருது, நம்மளுக்கு இங்க தண்ணியே சரியா வர மாட்டேது. அங்க அவர்கள் நாட்டில் போர் மேகம் சூழ்ந்திருக்கிறதுனால இங்கே என்ன முதலமைச்சர் சொல்றாரு, கேஸ் சிலிண்டர் வரல. நாங்க அவ்வளவு போர் நடக்கிறப்பையும் மோடி அவர்கள், ஈரான் நம்மை நட்பு நாடாக பார்க்குது. அம்மா, ஈரான் இஸ்லாமிய நாடு. இவங்க சொல்றாங்கல்ல பாஜக இந்துத்துவ நாடு, மோடி அவர்கள் இந்துத்துவ தலைவர். இந்த நாட்டை, நமது நாட்டை ஈரான் நாடு இவ்வளவு போர்ல இருக்கிறப்ப இந்தியா அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறோம், நடுநிலை வகிக்கிறோம். நமது கப்பல்களை அந்த ஹார்மோஸ் நீரிணையில ஃப்ரீயா வருதா இல்லையா? நாம் இந்துத்துவ நாடுன்னா இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள் என்றால் ஈரான் அரசு எப்படி நமக்கு கப்பல்களை ஃப்ரீயா விடும்? பக்கத்தில் உள்ள பாகிஸ்தானா இருக்கட்டும், சண்டை போட்டுட்டு இருக்க ஆப்கானிஸ்தான் நம்மள்ட்ட. சிலோன்ல ஏற்கனவே அங்க மகேந்திர ராஜபக்சே எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிட்டாரு. அங்க நிதி பற்றாக்குறை. நம்ம அங்க பெட்ரோல் டீசல் அனுப்புற அளவுக்கு அங்கே இஃப்தார் நோன்பெல்லாம் கொண்டாட முடியல. நீங்க தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீங்க, பாகிஸ்தான்ல பாவம் மக்கள் சாலையில வந்து இஃப்தார் நோன்பை முடிப்பதற்கு கஷ்டப்பட்டார்கள். மோடி அவர்கள் ஆட்சி செய்கிற இந்தியாவில் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் நிம்மதியாக இஃப்தார் நோன்பு கொண்டாட முடிந்தது. இன்றைக்கு இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர மற்ற மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி செய்து இந்தியாவை தொடர்ந்து 3வது முறையாக பிரதமர் மோடி அவர்கள் தான் ஆட்சி செய்கிறாரு. எங்கேயும் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இவர் ஸ்டாலின் உங்களை ஏமாற்ற பார்க்கிறார். தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். இஸ்லாமிய சொந்தங்களும் கிறிஸ்துவ சொந்தங்களும் எண்ணி பார்க்க வேண்டும். மோடி அவர்களோ பாஜகவோ அந்த கூட்டணியில் உள்ள நாங்களோ உங்களுக்கு எதிரானவர்கள், உங்களோட பக்கத்து வீட்டில் வசிப்பவர்கள். கருணாநிதி பாஜகவோட 5 வருஷம் அமைச்சரவையில் இருந்து கூட்டணி வச்சா அவர்கள் அப்பொழுது பாஜக நல்ல கட்சி. அதிமுக கூட்டணிக்கு போனா பாஜக மதவாத கட்சி.
தயவு செய்து சிறுபான்மை மக்களே உங்களை ஏமாற்றுகிறார்கள். தமிழ்நாட்டில் நல்ல ஆட்சி வேண்டும் என்றால் இங்கே நமது வீட்டு பிள்ளைகள் வருங்கால சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பச்சிலம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் முதலில் இந்த போதை மருந்து புழக்கத்தை ஒழிப்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வெற்றி சின்னம், குக்கர் சின்னம். தமிழ்நாட்டில் அம்மாவின் ஆட்சி வருவதற்கு உதயசூரியன் கூட்டணிக்கு எதிரான நிகரான அதற்கு மாற்றான இரட்டை தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும். வேறு மின்மினி பூச்சிகளை பார்த்து வாக்குகளை வீணடிக்க வேண்டாம். தயவு செய்து தமிழ்நாட்டின் நலனிலே தமிழ்நாட்டின் வளர்ச்சியிலே நீங்கள் மனதை செலுத்தி தமிழ்நாட்டுக்கு வேண்டிய திட்டங்களை பெறுவதற்கு மத்திய அரசு நமக்கு நேசக்கரத்தோடு திட்டங்களை வழங்குவதற்கு ஊழல் இல்லாத நிர்வாகத்தை வழங்குவதற்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம். நமது கூட்டணியை வெற்றி பெற செய்யுங்கள். இங்கே திருச்சி மேற்கிலே குக்கர் சின்னம் வெற்றி பெற்றால் அது தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சி இரட்டை இலையின் ஆட்சி மலர நீங்கள் உதவி செய்கிறீர்கள். எங்களோட கேட்டாங்க, நீங்களும் இபிஎஸ் பயங்கர சண்டை போட்டுட்டீங்களே. ஆமாங்க, நாங்க அண்ணன் தம்பி, எங்களுக்குள்ளார பிரச்சனை இருந்துச்சு, எங்களை கட்சி விட்டு நீக்கிறாங்க, வேற கட்சி ஆரம்பிச்சு அம்மா பேர்ல சண்டை போடுறோம். உண்மைதானே? அமித்ஷாவும் மோடி அவர்களும் அண்ணா திமுக பிரிச்சு இருந்தா நல்லதில்ல, தமிழ்நாட்டில் எனக்கு நல்லதில்ல. நீங்கள் ஒன்றாக இருந்தால்தான் திமுக என்கிற தீய சக்தியை, உங்கள் தலைவர்கள் யாரை தீய சக்தி என்று சொன்னார்களோ அவர்களை நீங்கள் ஆட்சியிலிருந்து இறக்க வேண்டும். தமிழ்நாட்டில் நல்ல மக்களாட்சி வேணும், ஊழலற்ற ஆட்சி வேண்டும் என்றால் மோடி எப்பயிலிருந்து சொல்றாரு, தமிழ்நாட்டில் போதை மருந்து விற்பனை பட்டி தொட்டி எல்லாம் நடக்குதுன்னு பல முறை சொல்லிட்டார். அதனால்தான் சொல்கிறேன், நாங்கள் இருவரும் ஒன்றா சேர்ந்திருக்கிறது வேற ஒண்ணு இல்ல, அம்மாவுடைய ஆட்சி வரணும். தமிழ்நாட்டில் இந்த போதை மருந்து கலாச்சாரத்தை ஒழிக்கணும், சட்ட ஒழுங்கை சரி செய்யணும்னா நாங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நாங்கள் ஒன்றா இருக்கோம். அண்ணன் இபிஎஸ் அவர்கள் தான் முதல்வராக வர வேண்டும், தேவையற்ற பிரச்சனை வேண்டாம். தேர்தலில் கூட நிக்கல. இது ஒண்ணு நான் தியாகம்னு சொல்ல, தமிழ்நாட்டில் நல்லது நடக்கணும்னா யாராவது ஒருவர் விட்டுக் கொடுக்க வேண்டும். விட்டுக் கொடுப்பவர்கள் என்றைக்கும் கெட்டு போவதில்லை. பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா இந்த இடையில புந்து ஊர் ரெண்டு பட்டா யாருக்கோ கொண்டாட்டம் மாதிரி இந்த திமுக குளிர்காய்கிறார்கள், மக்களை ஏமாற்றுகிறார்கள். அடுத்த தேர்தலுக்கு தைரியமா எங்களுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன்கிறாரு, சூப்பர் ஸ்டார், டம்மி ஸ்டார் அவங்க. இந்த முறை நீங்கள் மாத்திரம் திருப்பி அடித்தால் அந்த டம்மி ஸ்டார்லாம் தலையில் உள்ள முடியெல்லாம் கலந்து போயிடும். தெரியுமில்ல உங்களுக்கு நடக்க போது. தயவு செய்து உறையூரிலே நமது திருச்சி மேற்கு தொகுதியிலே திமுகவிற்கு நீங்கள் சாவு மணி அடிக்க வேண்டும். அது தமிழ்நாட்டிலே மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், விடிவு காலம் வர வேண்டும். இங்கே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.